மேனிஃபெஸ்டேஷன்னா நம்ம யூனிவர்ஸ் கிட்ட போய் கேட்குறது இல்லை வேண்டுறதுன்றது தான் நிறையா பேரோட புரிதலாக இருக்குது. பயிற்சி செய்யும் போதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கும் போதோ நம்ம பேச்சு முறையில் சொல்கிற விஷயங்களோ இல்லை புக்ஸில் நீங்கள் படித்ததையோ வச்சுக்கிட்டு யூனிவர்ஸை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அது உண்மை கிடையாது. யூனிவர்ஸ் நீங்கள் பேசுகிற மொழியோ நீங்கள் சொல்கிற வார்த்தைகளையோ புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யூனிவர்ஸ் மேக்ஸிமம் கவனிக்கிறது 3 விஷயங்களை. உங்களுடைய கவனம் எதை நோக்கி இருக்குது, ரெண்டாவது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, உங்கள் சிந்தனை எப்படி இருக்குது. இந்த 3ஐயும் நீங்கள் எப்படி அமைச்சுக்கிறீங்களோ அதன் பொருட்டு தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. இந்த பயிற்சிகள் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை மேனிஃபெஸ்டேஷனுக்காக நீங்கள் கேட்குற ஆடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்குள் இருக்கிற யூனிவர்ஸ், அதாவது உங்களுக்குள் இருக்கிற பிரபஞ்சத்தை தூண்டுறதுக்காக தான், அந்த நிலைக்கு உங்களை போக வைக்கிறதுக்காக தான். இது நம்ம ஒன்று கேட்குறோம், அதை அடையிறோன்றது ஃபஸ்ட் கான்செப்டே கிடையாது. இந்த வீடியோவில் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் அலைன் ஆகிறதுக்கு 3 சிம்பிளான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். இது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி எல்லாம் தாண்டின ஒரு விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். மேனிஃபெஸ்டேஷன் பற்றி கற்றுக்கணுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பர்சனலாகவும் நான் கோச் பண்ணுறேன். முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷனுக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷனும் வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்னுடைய அனுபவத்துலேயும் சரி, நான் சக்ஸஸ் பார்த்தவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, முதல் விஷயம் அவங்க சரியாக பண்ணுறது அப்படின்றது அட்டென்ஷன். எதை நோக்கி உங்கள் கவனம் இருக்கோ அதுதான் வாழ்க்கையாக மாறுது. இங்கே நம்மள நிறைய பேர் நம்மளை கவனிக்கிறத விட வெளியே நடக்கிற விஷயங்கள், அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், உலக பிரச்சனைகள், பொது பிரச்சனைகள்னு சொல்லிட்டு உங்கள் கவனத்தை முழுக்க முழுக்க உங்களை நோக்கி, அதாவது உங்கள் தேவைகளை நோக்கி, உங்களோட நன்மைக்காக இல்லாமல் முக்கால்வாசி நம்முடைய சிந்தனை வெளியே தான் இருக்குது. நீங்கள் தினம் தினம் கன்சியூம் பண்ணுற நல்லதோ கெட்டதோ மீடியாவோ அதெல்லாம் கான்ஷியஸ்க்கு தெரியாது. நீங்கள் உள்ளே கொண்டு போகிற டேட்டா உங்கள் தேவைகளுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அது கிளியராக கான்ஷியஸ்குள்ளே இருக்கிற ஒரு கார்பேஜ் பின்னுக்கு தான் போகும். அதாவது தேவையில்லாத சிந்தனைகளை கலெக்ட் பண்ணுறோம்ல, அங்கே போயிடும். இப்போது என்னுடைய கவனம் என் தேவைகள் மேலே இல்லை அப்படின்னா கான்ஷியஸ் மட்டும் தனியாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்காக அப்படி வேலை செய்யும். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கோல்ஸை பற்றியெல்லாம் பேசிடலாம், கோல்ஸை பற்றி எழுதிடலாம், நம்ம ஒரு 5 நிமிஷம் விசுவலைஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நினைக்கிறோம் இல்லையா, அது இங்கே நடக்கவே நடக்காது. கான்ஷியஸ்க்கு தேவை உங்களோட அட்டென்ஷன். நீங்கள் எதை கவனிக்கிறீங்க, எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறீங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எண்ணங்கள் முக்கியமாக இலக்கை நோக்கி இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்க்கும். ஸோ அட்டென்ஷன் இல்லாதனால தான் இங்கே 90% ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதுலாம் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா உங்கள் சிந்தனைகள் வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது, இந்த சிந்தனை எனக்கு தேவையானதா, எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா, என்னுடைய கவனம் என் வாழ்க்கை மேலே இருக்கான்றதை முடிஞ்ச அளவுக்கு திரும்ப திரும்ப கேட்க முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸை நீங்கள் 2-3 நாட்கள் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு நீங்கள் அவேர்னஸ்க்கு வந்துடுவீங்க. அட்டென்ஷன் கண்டிப்பாக உங்கள் லைஃப் மேலே திரும்பிடும். ரெண்டாவது விஷயம் ரொம்ப எளிமையானது. நீங்கள் உங்கள் இலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இல்லையான்றது. அந்த முக்கியத்துவம் எந்த எமோஷன்லேருந்து போகுது. அதாவது எனக்கு இப்போ ஒரு இலக்கை அடையணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் அதை அடைய முடியுமான்ற பயமும் கூடயே இருக்குது. என்னோடய இலக்கை யோசித்தா எனக்கு எப்போவுமே ஒரு பயமும் குழப்பமும், அது நடக்காதோ அப்படின்ற அவநம்பிக்கையும் கூட இருந்துட்டு இருந்துச்சுன்னா நான் எப்படி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன்? அந்த இடத்துல நான் என்னுடைய இலக்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதோட சேர்த்து, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதோட சேர்த்து அதன் மீதான உணர்வும் எப்படி இருக்குன்றது அவசியம். முதலே சொல்லியிருந்தேன், கான்ஷியஸ் கவனிக்கிறது உங்கள் சிந்தனை, உங்களுடைய உணர்வு, அதுக்கப்புறம் உங்களுடைய கவனம் எங்கே இருக்குன்றது தான். இங்கே பேசிகிட்டு இருக்கிறது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். முக்கியமாக உங்கள் இலக்கை சார்ந்த உணர்வு எப்படி இருக்குன்றது. இங்கே தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒரு விஷயத்தை பயத்தோடு பார்த்தோன்னா பயத்தை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்தோன்னா அது நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி நடக்கிறதுக்கான உணர்வை நீங்கள் தான் உருவாக்குறீங்க, அது நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களோ பிடிக்காத சூழ்நிலைகளோ நீங்கள் அதிகப்படியாக தப்பான எமோஷன்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுனால வர்றது தான். இங்கே அது தானாக நடந்துருச்சு, அடுத்தவங்களால் எனக்கு அது கிடச்சிருச்சு, இல்லை இந்த சூழலுக்கு நான் காரணம் இல்லை நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமோ துக்கமோ பயமோ எந்த விஷயத்துல வேணால் இருக்கட்டும், முழுக்க முழுக்க அதனுடைய ஒப்புதல் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் கவனம் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுது, உங்கள் தினசரி சிந்தனைகள் எதை நோக்கி இருக்குது, அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமைய போகுது. ஸோ நீங்கள் ஒரு பொருளை தேடுறீங்களோ, ரிலேஷன்ஷிப்பை தேடுறீங்களோ, ஒரு ஹாப்பியான லைஃப்பை தேடுறீங்களோ, அதன் பின்னாடி இருக்கிற உணர்வு, அந்த இலக்குக்கான ப்ரியாரிட்டைசேஷன் முக்கியத்துவம் இது தினசரி இருக்கா, நான் ஒரு சந்தோஷமான தேவையை நோக்கி நகர்றேன்னா, இதை நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது கேட்க ஈஸியாக இருக்கும், அதை பயிற்சிக்குள்ளே கொண்டு வரது கஷ்டம். இப்போ என் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் உடனே ப்ரியாரிட்டைசேஷன் ஆழ்ந்து பண்ண முடியுமா? முடியாது. அங்கே தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வருது.
நம்மளால் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி செஞ்சுக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள பாஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மோசமாக இருக்குது, இல்லை அதுக்கு நம்ம பழகிட்டோம். அப்போ நம்மளை மாற்றணுன்ற தேவைக்கு தான் இங்கே இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியெல்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போது அடுத்த விஷயம், மேனிஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமானது கிரேட்ஃபுல்லான தாட்ஸ், அதாவது நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு அடிப்படையான விஷயத்தை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. இங்கே யாருக்கு லைஃப்பில் இழப்புகள் ஏற்படுது, இங்கே யாருக்கு தான் தேவைகள் லேட் ஆகுதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ இருக்கிற வாழ்க்கை மீதான நன்றி உணர்வு கம்மியாக இருக்கிறவங்க. இவங்க மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த ஏரியாவில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் எப்பவுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ நீங்களே உங்கள் லைஃப் எடுத்துக்கோங்களேன். இந்த நிமிஷம் எனக்கு இங்கே கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை நான் வேலையில் கோத்ரூ பண்ணுறேன், ஃபினான்ஷியலி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, உங்கள்கிட்ட இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது அந்த விஷயங்கள்லாம். இருந்தாலும் அதன் மேலே இருக்க நன்றி உணர்வும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல மோசமான நன்றி இல்லாத ஒரு உணர்வை எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கம்ப்ளைனிங் பண்ண இருக்கிறதும் நம்ம வாழ்க்கையிலேருந்து விலக ஆரம்பிக்கும். இங்கே நன்றி உணர்வுன்றது சும்மா ஒரு விஷயத்த சொல்லி இதை நினச்சிக்கிட்டு தேங்க்யூ சொல்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள நன்றி உணர்வு பயிற்சியோ இல்லை அஃபர்மேஷன்ஸோ கேட்க உங்களோட உணர்வுகள் நீங்கள் புரிஞ்சுக்காமே நன்றி உணர்வோடு மாற ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட் தான் நீங்கள் ஒரு தேவையை, ஒரு ஆசையை ஈர்க்கக்கூடிய தகுதியை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது. நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது கேட்டால் கிடைக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் அந்த தேவைக்கான தகுதியை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிறீங்க, உங்கள் சிந்தனையை வளர்த்துக்கிறீங்க, உணர்வுகளை வளர்த்துக்கிறீங்க, முக்கியமாக நன்றியை அதிகமாக உள்ளே உருவாக்கிக்கிறீங்க. நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. என்னோடய பர்சனல் அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாமையே சின்ன சின்ன தேவைகள் இல்லை இன்றைக்கி இருக்க லைஃப் பிளாக்ஸ் எல்லாம் வெறும் நன்றி உணர்வு பயிற்சியை நீங்கள் செய்யும் போதே மாற ஆரம்பிக்கும். இங்கே மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது நிறையா பேர் சந்தேகத்தோடு தான் வருவாங்க. இது எப்படி நடக்கும், இதெல்லாம் பாசிபிளான்ற கேள்வி இருக்கும். ஆனால் வெறும் நன்றி உணர்வு பயிற்சி செய்யும் போதே லைஃப்பில் சின்ன சின்ன பிளாக்ஸ், நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத பிரச்சனைகள், இல்லை இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் தானாகவே ஹீலாக ஆரம்பிக்கும். ஒரு வகையில் சொல்லணுன்னா, வெறும் கிராட்டிடியூட் எழுதும் போதே நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நன்றி உணர்வுன்றது மேனிஃபெஸ்டேஷனோட ஃபவுண்டேஷனே சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயங்களில் என்ன கேட்டால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும், உங்களால் பயிற்சி செய்ய முடியும்னா கிராட்டிடியூட் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வெப் சீரிஸ் நம்ம சேனல்லே இருக்குது. அதுக்காக நிறையா கோர்சஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நான் இவ்வளோ நாளாக ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா, ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம்ன்றது தினமும் காலையில் ஒரு 10லேருந்து 15 நன்றி எழுதுறது தான். ஸோ கடைசியாக நம்ம பேசின 3 விஷயத்தை சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, முழுக்க கவனம்ன்றது நம்ம மேலே இருக்கணும். அட்டென்ஷன் எங்கே இருக்குதோ அங்கே தான் வாழ்க்கை. 2வது ப்ரியாரிட்டைசேஷன் வித் எமோஷன்ஸ், அதாவது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த உணர்வோடு அந்த முக்கியத்துவத்தை வச்சுருக்கோன்றது. 3வது கிரேட்ஃபுல் எமோஷன்ஸ், நன்றி உணர்வோடு இருக்கிற நம்ம உணர்வுகள். இந்த 3 விஷயங்களை அடிப்படையில் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னாவே மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக அலைன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு ஏன் வாழ்க்கை பெருசாக இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வராமே நடக்குதுன்னு கேட்டால், இந்த அடிப்படையான விஷயங்கள் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அடிப்படை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக காஸ்மோஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளை ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் ரெகுலர் ரொட்டீனில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு, இல்லை உங்களுடைய ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் அந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். மேனிஃபெஸ்டேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட 3 மாதத்தில் உங்கள் வாழ்க்கை மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி.